ஷாபான் மாதத்தில் நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுதா என்ற கேள்வி. அப்போ இது சம்பந்தமாக ஹதீஸில் பார்க்கும் பொழுது ஷாபான் உடைய சிறப்பு சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் வந்திருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பு வருது, சஹீஹான அறிவிப்பு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபான் மாசத்தில் அதிகமாக நோன்பு பிடிச்சாங்க, சுன்னத்தான நோன்பு பிடிச்சாங்க அதிகமாக ஹதீஸ் சஹீஹா வருது. அதே மாதிரி ஷாபானுடைய மாதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய சஹாபாக்களுடைய அறிவிப்புலையும் வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாபானுடைய மாதத்தில் முழுமையாக நோன்பு பிடிச்சார் என்ற செய்தியும் வருது. ஆனால் அதனுடைய விளக்கம் அதிகமாக ஷாபானில் நோன்பு பிடித்தார்கள் என்று வரக்கூடிய செய்தி. இப்போ இது கேட்கப்பட்ட கேள்வி, இது உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்பில் வருது. அதாவது ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக நோன்பு பிடிக்கிறத பற்றி கேட்கப்பட்ட பொழுது ஷாபானில் அவங்க சொன்னாங்க, நான் ஏன் அதிகமாக நோன்பு பிடிக்கிறேன் என்றால் ரஜபுக்கும் ரமலானுக்கும் இடையில ஒரு மாதம் ஷாபான்ற மாதம் இருக்குது, அதில் மக்கள் அதில் பராமுகமாக இருக்கிறார்கள். அதை ரஜபுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஆனால் ரமலானுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, ஷாபானை மறந்து விடுறாங்க, அதில் நன்மைகளை செய்யாமல் விட்டுடுறாங்க. ஆனால் அந்த மாதத்தில் அல்லாஹ்விடத்தில் அமல்கள் உயர்த்தப்படுகிறது என்று சொல்லி வருகின்ற செய்தி நசாயில வருது, சுனன் நசாயில வருது, சஹீஹான ஹதீஸ். அந்த ஹதீஸ்